Hi, welcome to Hidden Explorer. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Milky Way Galaxyல நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற மாதிரியே நிறைய ஸ்டார் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம Milky Way Galaxyல வந்து இருக்கு. இந்த ஸ்டார் சிஸ்டம்ல நிறைய வித்தியாசமான பிளானட்ஸ்லாம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம Milky Way Galaxyல நிறைய புது ஸ்டார்ஸ் அப்புறம் புது பிளானட்ஸ்லாம் வந்து உருவாகிட்டே இருக்கும். ஏன் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே Milky Way Galaxyல புதுசா வந்து ஒரு பிளானட் வந்து உருவாகி இருக்கலாம். இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற Milky Way Galaxy பத்தி நம்ம 10,000 ஃபேக்ட்ஸ் கூட வந்து சொல்லலாம். அதுல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா மில்கி வே கேலக்ஸி வந்து அது ஒரு தனி ஒரு கேலக்ஸி வந்து கிடையாது. நார்மலா நம்ம யூனிவர்ஸ்ல வந்து நிறைய கேலக்சிஸ்லாம் வந்து இருக்கும். இந்த கேலக்சிலாம் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒரு கேலக்சியும் இன்னொரு கேலக்சியும் வந்து மோதிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேலக்சி இன்னொரு கேலக்சியும் வந்து மோத அந்த கேலக்சிஸ் வந்து அழிஞ்சிருமான்னு கேட்டா அதுதான் வந்து கிடையாது. இந்த மாதிரி ரெண்டு கேலக்சிஸ் வந்து மோத அந்த கேலக்சிஸ் வந்து ஒன்னு சேர்ந்து இப்ப இருக்கிற கேலக்சி சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகும். மில்கி வே கேலக்சி உருவானதுல இருந்து நிறைய சின்ன சின்ன கேலக்சிஸ்லாம் வந்து மில்கி வே கேலக்சில வந்து மோதி இருக்கு. அதுக்கப்புறம் தான் மில்கி வே கேலக்சியோட சைஸ் வந்து பெருசாகி இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸ் உருவாகி இருக்கு. அப்புறம் நிறைய பிளானட்ஸ்லாம் வந்து உருவாகி இருக்கு. செகண்ட் ஃபேக்ட் என்னன்னா மில்கி வே கேலக்சி சென்டர்ல ரொம்பவுமே பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் வந்து ஒன்னு இருக்கு. இந்த பிளாக் ஹோலோட நேம் வந்து சஜிட்டேரியஸ் ஏ. இந்த பிளாக் ஹோலோட சைஸ் மட்டுமே 23.5 மில்லியன் கிலோமீட்டர் சைஸ் அளவுக்கு இருக்கு. அதை விட சஜிட்டேரியஸ் ஏ பிளாக் ஹோலோட மாஸ் எவ்வளவுனா ஒரு கம்பேரிசனுக்கு சூரியன் கிட்ட எவ்வளவு மாஸ் இருக்குமோ அதை விட 40 லட்சம் மடங்கு அதிகமான மாஸ் வந்து இந்த பிளாக் ஹோல் கிட்ட வந்து இருக்கு. சூரியனோட மாஸே வந்து அதிகமா இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம பூமியோட மாஸை விட சூரியனோட மாஸ் வந்து 3 லட்சம் மடங்கு அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தா சூரியனோட மாஸை விட 40 லட்சம் மடங்கு அதிகமான மாஸ் வந்து இந்த சஜிட்டேரியஸ் ஏ பிளாக் ஹோல் கிட்ட வந்து இருக்கு. அப்ப அந்த பிளாக் ஹோல் வந்து அவ்வளவு பயங்கரமா இருக்கு. மூணாவது ஃபேக்ட் என்னன்னா அப்ராக்சிமேட்டா மில்கி வே கேலக்சியோட டோட்டல் சைஸ் வந்து மினிமம் 1,20,000 லைட் இயர்ஸ் ஆவது இருக்கும் சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஒரு லைட் இயர்னாவே வந்து ரொம்பவுமே பெருசு. இன்னும் புரியறதுக்காக லைட் இயர்ஸ்னா என்னன்னு வந்து பார்க்கலாம். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செகண்டுமே லைட் ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணியிருந்தா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிருப்போமோ அதுதான் வந்து 1 லைட் இயர். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம லைட் ஸ்பீட்ல வந்து சூரியன்ல இருந்து ப்ளூட்டோக்கு வந்து போனோம்னா வெறும் 5.5 ஹவர்ஸ் தான் வந்து டைம் எடுக்கும். அப்ப மில்கி வே கேலக்சியோட சைஸ் வந்து 1,20,000 லைட் இயர் இருக்கு. அப்ப மில்கி வே கேலக்சியோட சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னா மில்கி வே கேலக்சில வந்து டார்க் மேட்டர்ஸ் இருக்கு. ஸ்பேஸ்ல பொதுவா ஒரு விஷயத்தை வந்து ரெண்டா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு வந்து மேட்டர், இன்னொன்னு வந்து டார்க் மேட்டர். ஸ்பேஸ்ல டார்க் மேட்டர் வந்து இருந்தாலும் நம்மளால வந்து டார்க் மேட்டரை வந்து பார்க்க முடியாது. டார்க் மேட்டர் மேல லைட் வந்து பட்டாலும் டார்க் மேட்டர் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல லைட் வந்து பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆனதான் நம்மளால வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்க்க முடியும். டார்க் மேட்டர் வந்து லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாதனால நம்மளால டார்க் மேட்டரை வந்து பார்க்க முடியாது. பேலன்ஸ் இருக்கிற 10% மட்டும் தான் விசிபிள் மேட்டர்ஸால வந்து உருவாகி இருக்கு. இன்னும் மனுஷங்களால மில்கி வே கேலக்சில இருக்கிற 10% விசிபிள் மேட்டர்ஸே வந்து ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்க முடியல. இது போக இன்னும் 90% வந்து டார்க் மேட்டர்ஸால நம்ம மில்கி வே கேலக்சி வந்து உருவாகி இருக்கு. ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னா நம்ம மில்கி வே கேலக்சில 100 பில்லியன் ஸ்டார்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்டார்ஸ் ஆர்பிட் பண்றதுக்காக அது கூட இருக்கிற பிளானட்ஸ் வந்து மினிமம் 200 பில்லியன்ல இருந்து 500 பில்லியன் பிளானட்ஸ் வந்து நம்ம மில்கி வே கேலக்சில வந்து இருக்கு. இது வரைக்கும் மனுஷங்க வந்து மில்கி வே கேலக்சில வந்து 5000 பிளானட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இன்னும் நம்ம மில்கி வே கேலக்சில 0.0001% பிளானட்ஸ் கூட இன்னும் கண்டுபிடிக்கல. சோ இன்னும் நம்ம ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இன்னும் நிறைய இருக்கு. சிக்ஸ்த் ஃபேக்ட் என்னன்னா இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருந்த மில்கி வே கேலக்சியோட போட்டோஸ்லாம் வந்து சொல்ல போனா எக்ஸாக்ட்டா வந்து மில்கி வே கேலக்சியோட போட்டோஸ் வந்து கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லணும்னா இப்ப நீங்க பஸ்க்குள்ள வந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸை விட்டு நீங்க இறங்காம அந்த பஸ்ஸோட போட்டோ வந்து இப்ப உங்களால எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுல. அதே மாதிரி தான் இப்ப நம்ம மில்கி வே கேலக்சிக்குள்ள இருக்கோம். சோ மில்கி வே கேலக்சிக்கு நம்ம வெளியில இருந்தாதான் நம்ம மில்கி வே கேலக்சியை வந்து ஃபுல்லா வந்து போட்டோ எடுக்க முடியும். அப்புறம் எப்படி நம்ம கூகுள்ல வந்து மில்கி வே கேலக்சின்னு சர்ச் பண்ணா இப்ப நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்சியோட போட்டோஸ் வந்து கிடைக்குதுன்னா இப்ப நீங்க பஸ் உள்ள இருக்கும் போது நீங்க விண்டோ சீட்ல போய் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கிற மாதிரியே இன்னொரு பஸ் வந்து உங்க பக்கத்துல வந்து போச்சுன்னா அந்த பஸ்ஸை வந்து உங்களால பார்க்க முடியும்ல. அதே மாதிரி தான் நம்ம மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்துல வந்து நிறைய கேலக்சிஸ்லாம் வந்து இருக்கு. அந்த கேலக்சிஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்ங்கற ஒரு கம்பேரிசன் மூலமா நம்ம மில்கி வே கேலக்சி இப்படிதான் இருக்கும் சொல்லி ஒரு அசம்ஷன்ல வந்து ஒரு ஆர்ட் வந்து உருவாக்கி இருக்காங்க.
செவன்த் ஃபேக்ட் என்னன்னா மில்கி வே கேலக்ஸி எப்போ உருவாகி இருக்குன்னா 13.2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாகி இருக்கு. யூனிவர்ஸ் உருவான கொஞ்சம் மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறமே நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்ஸி வந்து உருவாகி இருக்கு. மில்கி வே கேலக்ஸியோட வயசு 13 பில்லியன் வருஷங்கள் ஆகி இருக்கு. எய்த் ஃபேக்ட் என்னன்னா மில்கி வே கேலக்ஸி வந்து நம்ம யூனிவர்ஸ்க்குள்ள ஒரே இடத்துல வந்து இருக்காது. மில்கி வே கேலக்ஸி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். மில்கி வே கேலக்ஸி வந்து மூவ் ஆகிற ஸ்பீடு வந்து 600 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இன்னும் டீடைலா சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துக்கு மில்கி வே கேலக்ஸி வந்து 22 லட்சம் கிலோமீட்டர் வந்து மூவ் ஆகும். நைன்த் ஃபேக்ட் என்னன்னா மில்கி வே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் வந்து ஃபியூச்சர்ல வந்து மோத போகுது. ஆனா இது இப்பவே நடக்க போறது இல்ல. இன்னும் 4.5 பில்லியன் இயர்ஸ் இருக்கு நம்ம மில்கி வே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து மோத போறதுக்கு. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி மில்கி வே கேலக்ஸியை விட 2.5 டைம்ஸ் வந்து பெருசா இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்லயே பார்த்திருந்தோம் இந்த மாதிரி ரெண்டு கேலக்ஸிஸ் வந்து மோத போகுதுன்னா அந்த கேலக்ஸில இருக்கிற ஸ்டார்ஸ் பிளானட்ஸ்க்குலாம் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படாது. மில்கி வே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் வந்து ஒன்னு சேர்ந்துச்சுன்னா இப்ப இருக்கிறத விட ரொம்பவுமே ஒரு பெரிய ஒரு கேலக்ஸியா வந்து ஃபார்ம் ஆகும். இதுல என்ன வேணா நடக்கலாம். ஆண்ட்ரோமேடா கேலக்ஸில ஏலியன்ஸ் கூட வந்து இருக்கலாம். ஃபியூச்சர்ல இருக்கிற மனுஷங்க ஏலியன்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் கூட வந்து பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த 9 ஃபேக்டை விட எனக்கு இந்த ஃபேக்ட் தான் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அது என்னன்னா நம்ம மில்கி வே கேலக்ஸில இருக்கிற உயிர்கள். சொல்ல போனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தான் வந்து இந்த மில்கி வே கேலக்ஸில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். மில்கி வே கேலக்ஸில எவ்வளவோ பிளானட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம 5000 பிளானட்ஸ்க்கு மேல நம்ம மனுஷங்களே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பிளானட்ஸ்லயுமே வந்து எந்த ஒரு உயிர்களுமே வந்து கிடையாது. நம்ம பூமியில மட்டும்தான் உயிர்கள் இருக்கு. வேற எந்த ஒரு பிளானட்லயுமே வந்து உயிர்கள் வந்து கிடைக்கல. இதுக்கு மேல வேற என்ன ஒரு அதிசயம் வந்து வேணும்? இந்த வீடியோல நம்ம மில்கி வே கேலக்ஸி பத்தி 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திருந்தோம். இதுல உங்களுக்கு எந்த ஃபேக்ட் பிடிச்சிருந்துச்சோ அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். பை.